ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3.5 வயது குழந்தைதான் காரணம். இப்படி நான் சொல்லும்போது உங்கள் மனங்களில் என்ன நினைக்கிறீர்கள் என்று என்னால் ஊகிக்க முடிகிறது. இப்படி ஒரு மோசமான கருத்தை தான் உதிர்த்திருக்கிறார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர். அந்த குழந்தையே தப்ப நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. That may be the reason. மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு அறிவுரைகளை வழங்கி பேசினர். ஆட்சியர் மகாபாரதி பேசும்போது, சீர்காழியில் கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது குழந்தையை 16 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்து தலை மற்றும் கண்ணை சிதைத்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசியதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்ப நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. That may be the reason. அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than anything. கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் சென்சிடைஸ் பண்ணணும். இதற்கிடையே ஆட்சியரின் பேச்சை கண்டித்து மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் நாளை காலை முற்றுகையிடப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் மோகன்.